ஒரு சிறந்த அம்மா அப்பா அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இந்த கதை மூலமாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த கதையில் பெரிய அம்மா அப்பா நிறையா பண்ணுறாங்க, கற்றுக் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். ஒரு ஏழை அப்பா, அவர் தன்னோட ஒரு 5 வயசு குழந்தையும் ஒரு 10 வயசு பையனையும் கூட்டிகிட்டு ஒரு சினிமா தேட்டருக்கு போகிறாரு. தேட்டருக்கு போய் லைனில் நின்றுட்டு உள்ளே போய் பார்க்குறாரு. அந்த கவுண்டரில் போட்டிருக்காங்க என்ன அப்படின்னா 5 வயசுக்கு கம்மி, 5 அல்லது 5 வயசுக்கு கம்மியாக இருந்தால் டிக்கெட் ஃப்ரீ, 5 வயசுக்கு மேலே இருந்தால் அவங்களுக்கு டிக்கெட்டுக்கு காசு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பா போயிட்டு டிக்கெட் வாங்குறாரு. டிக்கெட் வாங்குறப்போ அந்த கவுண்டரில் இருக்கிற அம்மா சொல்கிறாங்க, உங்களை 5 வயசு குழந்தை 5 வயசு தான் டிக்கெட் ஃப்ரீ, ஆனால் உங்கள் 10 வயசு பையனை பார்த்தா 10 வயசு மாதிரியே இல்லை, கொஞ்சம் வளர்ச்சி கம்மியாக இருக்கிறதுனால 4 வயசு 5 வயசுன்னு நம்பிக்குவாங்க, நீங்கள் கம்யூனிட்டி 5 வயசுன்னு சொல்லிடுங்க, டிக்கெட் ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த அப்பா, நேர்மையான அப்பா சொல்கிறாரு, இதோ பாருங்கம்மா, அவனை பார்த்தா 5 வயசுன்னு நம்பிக்கலாம், எனக்கு தெரியுது, ஆனால் நான் இந்த 5 ரூபாய்க்காக என் குழந்தைங்க முன்னாடி இவனுக்கு 5 வயசுன்னு சொல்லி பொய் சொன்னேன் அப்படின்னா இந்த குழந்தைங்க அப்பா பாரு ஒரு 5 ரூபாய்க்காக பொய் சொல்கிறாரு அப்படிங்கிறது அவங்க மனசில் பதிஞ்சிரும். அதே மாதிரி அவங்களும் பொய் சொல்ல ஆரம்பிப்பாங்க. எப்பவுமே குழந்தைங்க அம்மா அப்பாவை பார்த்து தான் வளர்கிறாங்க. அம்மா அப்பா எப்படி நடந்துக்கிறோமோ அதை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ நான் பொய் சொன்னேன் அப்படின்னா அவங்களும் பொய் சொல்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அதை அவங்க கரெக்டாக நம்பிக்குவாங்க. ஏன்னா அம்மா அப்பா பொய் சொல்கிறப்ப நம்மளும் பொய் சொல்லலாம் அப்படின்னு அவங்க நினச்சிக்குவாங்க. சின்ன பொய் நாளைக்கு பெரிய பொய் ஆகலாம். அதனால் ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி நம்ம குழந்தைங்கள கரெக்டாக வளர்த்தணுன்னா நம்ம ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்கணும், சரிங்களா? இப்போ ஒரு பெரிய பானை இருந்துச்சு அப்படின்னா அதில் ஒரு ட்ராப் பாய்சன் போட்டாலும் ஃபுல்லாக கலந்துடும். அதே மாதிரி தான் நம்ம ஒரு சின்ன விதையை கெட்டதாக அவங்க மனசில் விதைச்சிட்டோம் அப்படின்னா எப்போவுமே அழிக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு அந்த கடைக்காரர், அந்த தேட்டருக்காரர் ரொம்ப வெட்கப்படுறாரு. ஏன்னா நம்ம குழந்தைங்களோட வாழ்க்கை நம்ம விளையாடக்கூடாதுங்க. ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் நம்ம நேர்மையாக குழந்தைங்கள்ட்ட நடந்துக்கணும். அப்போ தான் அவங்களும் நேர்மையாக இருப்பாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த ஸ்டோரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வெல்கம் யூ ஆல் டு மை சேனல். This video is sponsored by Buy Mode eShopping. Buy Mode eShopping application is one of the online shopping app now available in Play Store and App Store. Click the link in description to install and enjoy.